ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் videhassweethome. இன்னைக்கு நம்ம ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற என்ன ரிவ்யூ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மினி ஸ்விங் மிஷினோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இது நான் வந்து அமேசான்லேருந்து வாங்கியிருக்கேன். இது நிறைய பேர் டிவியில் வந்து பார்த்துருப்பீங்க. இதனோட ஆட்ஸு நாப்டால் அப்புறம் நிறைய ஷாப்பிங் டிவிஸ்லலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி தான் இந்த காட்டன் பாக்ஸில் எனக்கு வந்து பேக்கேஜ் வந்துச்சு. ஸோ இதில் வந்து வெளியிலேயே வந்து உங்களுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷன்ஸில் நிறைய கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி வந்து உங்களுக்கு வந்து த்ரெட்டு எல்லாமே போட்டிருப்பாங்க. இது கூட என்னென்னலாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அடாப்டர் வருது. பட் நம்மளுக்கு இங்கே வந்து அடாப்டர் இல்லைன்னு வந்து இந்த பாக்ஸில் எழுதியிருக்காங்க. பட் வந்து உங்களுக்கு அடாப்டர் அப்புறம் வந்து நீங்கள் இதை வந்து பேட்டரியில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க இப்போ நம்ம வந்து இதில் என்னென்னலாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது ஆல்ரெடி வந்து நீங்கள் டிவியில் பார்த்துருந்தீங்கன்னா அதில் டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. உண்மையாகவே இது வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கா, இல்லை இந்த ப்ராடக்ட் வாங்குறதே வேஸ்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உண்மையான ரிவ்யூ, ஹானஸ்ட் ரிவ்யூவை பார்க்கலாம். இது கூட என்னென்னலாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி 4 பாபின்ஸு, ஒரு பெடல், அடாப்டர் எல்லாமே வருது. ஸோ வாங்க இது ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இந்த மாதிரி ஒரு க்யூட்டான ஒரு மெஷின் தான் இது. ஸோ இதனோட சைஸ் பார்த்துக்கோங்க. சைஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சது எனக்கு. ரொம்ப க்யூட்டாக இருக்குது. என்னோட கை அளவுக்கு தான் இருக்குது இதனோட சைஸு. ஹைட்டும் சரி அகலமும் சரி என்னோட கை அளவுக்கு தான் இருக்குது. எவ்வளோ லைட் வெயிட் பார்த்துக்கோங்க. நம்ம இது எங்கே வேணால் எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ ரொம்ப ரொம்ப க்யூட்டான சைஸு. அதே மாதிரி இதனோட கலர் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இந்த வயலட் கலரில் இருக்கிறது எல்லாமே இந்த ஒரு கலரில் மட்டும்தான் இருக்குது. ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் என்ன ப்ராடக்ட் வாங்கினீங்கனாலும் இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் என்னென்னலாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு அடாப்டர் கொடுத்துருக்காங்க, இந்த ஒரு பின்னோட. ஆனால் உள்ளே வந்து நம்மளுக்கு அடாப்டர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மேலே காட்டன் பாக்ஸில் கொடுத்துருந்தாங்க. பட் இந்த அடாப்டரை வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபுட் பெடல், அதாவது நம்ம வந்து காலில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா. நிறைய எலக்ட்ரானிக் மிஷின் வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுதான் அந்த 4 பாபின்னு. இதில் இது இல்லாமல் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். 4 பாபினுமே உங்களுக்கு வந்து த்ரெட்டோடு கொடுத்துருக்காங்க. இது வந்து நீடில் வந்து கோர்க்கிறது. இது இல்லாமல் இந்த மெஷினோட வர நீடில் இல்லாமல் இந்த ஒரு நீடில் வந்து எக்ஸ்ட்ராவும் கொடுத்துருக்காங்க. இப்போ இது இல்லாமல் 4 பாபின் இல்லாமல் த்ரெட்டு உள்ளே கோர்க்கிறதுக்கு இங்கே ஒரு பாபின், அதுக்கப்புறம் மேலே த்ரெட்டு போடுறதுக்கு அங்கே ஒரு பாபின், மொத்தம் 6 பாபின்ஸ் இது கூட வருது. நம்ம யூஸ்வலாக மற்ற மெஷின்ஸில் யூஸ் பண்ணுற மாதிரி த்ரெட்டுக்கு வந்து நார்மல் த்ரெட்டு அந்த இது மாதிரி நம்ம வச்சுருக்க முடியாது. இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போது நம்ம இந்த அடாப்டரை வந்து இந்த டிசி இந்த இதில் கனெக்டரில் வந்து நம்ம வந்து கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். இங்கே 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு. அதில் ஒன்று வந்து டிசின்னு போட்டிருக்கிறது அடாப்டர்லேயும், ஃபுட் பெடல் அப்படின்னு போட்டிருக்கிற இடத்துல வந்து நம்ம ஃபுட் பெடலோட கனெக்ஷனையும் நம்ம கொடுத்துக்கணும். ஸோ நீட் அண்ட் கிளியராக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான், நம்ம வந்து இது ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்விட்ச் ஆன் பண்ணினோம்னா இதில் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போது உங்களுக்கு இந்த சைடில் 3 பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லைட் இருக்குது இதில். இப்போ நீங்கள் ஸ்விட்ச் ஆன் பண்ணிங்க அப்படின்னா குட்டியாக வந்து லைட் இருக்கும். செகண்ட் ஒன் வந்து ஸ்டிச் பண்ணுறது, தேர்ட் ஒன் வந்து லைட் கொஞ்சமாக ஸ்டிச் பண்ணுறது, பெருசாக ஸ்டிச் பண்ணுறதுங்கிற மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா க்யூட்டாக குட்டி பல்பு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ நம்மளுக்கு வந்து ஸ்டிச் பண்ணும்போது இது ரொம்பவே அவசியமாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம கரெக்டாக ஸ்டிச் பண்ணுறோமா அப்படிங்கிறதுக்கு வந்து உங்களுக்கு கொஞ்சமாக ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த லைட்டு கொடுத்துருக்கிறது. க்யூட்டான சின்ன சூயிங் மிஷினுக்கு சின்ன பல்பு நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணும்போது இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நம்மளுக்கு வேண்டாம் அப்படிங்கும்போது இதை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாபினை வந்து எப்படி நம்ம செட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்க்ரூவும் ஒரு சின்ன நாபும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம பாபினை இதுக்குள்ளே ஸ்ப்ரிங்கை ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே போட்டுட்டு அப்புறமா பாபினை போட்டுட்டு இந்த வயலட் கலரில் இருக்கிற இந்த ஸ்டிக் மாதிரி இருக்கிறத வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பாபினை அட்டாச் பண்ணிடலாம். ஸோ இதை வச்சு தான் நம்ம தைக்க போகிறோம். அவ்வளோதான், ஈஸியாக பண்ணியாச்சு பாருங்கள். ஸோ இப்போது நம்ம வந்து எந்த வழியாக வந்து நீடில் வந்து கோர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இந்த மெஷினை யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு முறையாக வந்து ஸ்டிச்சிங் படிச்சிருக்கணும்னு அவசியமே இல்லைங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம எல்லாத்தினாலையும் பண்ண முடியும்.
இப்போ இந்த பாபினுக்கு நம்ம இந்த மாதிரி ஸ்லைடிங் ஒரு இது கொடுத்துருக்காங்க. இப்போ நான் த்ரெட் போட்டிருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து இந்த குட்டி இதில் ஆக்சுவலாக ஃபிக்ஸ் பண்ணணும். பட் ஃபிக்ஸ் பண்ணாமல் கூட நம்ம பண்ணலாம். தேர்டு இந்த நாபு வழியாக, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து, அப்புறமா செவன்த்து, அப்புறம் எயித்து வந்து உங்களுக்கு இந்த நீடில் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ 8 சின்ன சின்ன ஹூக்ஸ் மாதிரி இருக்குல்ல, அந்த 8 வழியாகவும் நம்ம கொண்டு வந்து நீடிலில் கோர்த்துக்கணும். இப்போ உங்களுக்கு இந்த செகண்ட் பட்டன் அமுத்தி காமிக்கிறேன். செகண்ட் பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஸ்டிச்சிங் வந்து தானாகவே விழும். நீங்கள் ஃபுட் பெடல் வேணுன்ற அவசியம் இல்லை. ஃபுட் பெடல் பண்ணியும் நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை இந்த மாதிரி நீங்கள் வந்து ஜஸ்ட் நீங்கள் பிடிச்சிருந்தா போதும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இதுக்கு வந்து நம்மளுக்கு அவசியமே இல்லை. இப்போது இந்த தேர்ட் பட்டன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டிச்சிங்கோட சைஸ் வந்து பெருசாக விழுகிறதும் சின்ன சைஸாக விழுகிறதும் தான் அந்த மூணாவது இருக்கிற ஸ்விட்சோட யூசேஜ். ஸோ எவ்வளோ அழகாக வந்து ஒரே மாதிரி உங்களுக்கு ஸ்டிச்சிங் விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த குட்டி கிளாத்தும் இது கூட தான் வந்தது. அதே மாதிரி ஆல்ரெடி த்ரெட்டு இது எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி, நீடில் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி தான் வச்சுருந்தாங்க. இப்போ நான் உங்களுக்கு பெரிய கிளாத் வந்து உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். நான் ஒரே ஒரு கையில் தான் பிடிச்சிருக்கேன். அந்த பட்டனை ஆட்டோமேட்டிக்காக ஆன்லேயே தான் இருக்குது. ஃபுட் பெடல் எதுவும் போடல. ஜஸ்ட்டு வந்து துணியை தள்ளி விட்டுக்கிட்டே வரேன், அவ்வளோதான். இதுக்கு ஸ்டிச்சிங்கிற எந்த அவசியமும், அந்த நாலேஜ் தெரியணுன்ட்டு அவசியம் இல்லை. ஸோ ரொம்பவே எனக்கு பிடிச்சிருக்கு. இதில் இந்த ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அமேசான் ரிவ்யூ ரொம்ப நல்லா தான் இருக்குது. பட் யூடியூப்பில் இந்த மாதிரி நிறைய ரிவ்யூஸ் பார்க்கும்போது இந்த மெஷின் வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பட் நான் வந்து இப்போ ஒரு மாதமாக வந்து என்னோட நிறைய வந்து கிழிஞ்சு போனதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இதை வச்சு தான் நான் தைச்சிருக்கேன். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. என்னோட ஹானஸ்ட் ரிவ்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா உழைக்குது. ஸோ இதனோட அமேசான் லிங்க் உங்ககிட்ட கொடுத்துருக்கேன் பாருங்கள். இதில் வந்து 979க்கு நான் இதை வாங்கினேன். ஸோ 979க்கு ரொம்ப வர்த்தான ப்ராடக்ட்டு. பட் ஒரே ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் ரிப்பேர் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து இதோட ஸ்பேர் பார்ட்ஸ் எங்கேயுமே கிடைக்காது. ஸோ ரிப்பேர் பண்ணுறதுக்கும் ஆள் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும்தான் இதனுடைய பெரிய மைனஸ்ன்னு சொல்லலாம். மற்றபடி எல்லாமே ப்ளஸ் தாங்க. பெரிய மெஷின்ஸ் எல்லாம் வாங்கினா கூட உங்களுக்கு வந்து அதை வந்து நீங்கள் ஹோல்டு பண்ணிகிட்டே இருக்கணும். நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. பட் இது வரைக்கும் எனக்கு 1 மந்தில் எந்த ப்ராப்ளமும் வரல. சப்போஸ் இனி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. பட் ஹானஸ்ட்டாக சொல்லப்போனால் 979க்கு ரொம்ப சூப்பரான ப்ராடக்ட்டு. நான் வந்து இந்த ப்ராடக்டோட லிங்க்கை வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ப்ராடக்டோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஏன்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர்த்தோட வீட்டில் கட்டாயம் இந்த பொருள் இருக்க வேண்டிய ஒன்று தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.